யார் வீட்டில் பிறந்த? நாங்கள் யார் வீட்டில் பிறந்தோம்னா அப்பா வீட்டில் பிறந்தோம். அப்பா வயிற்றுலையா? எப்படி பிறந்த அப்பா வயிற்றுல? அப்பா வயிற்றுல நான் இப்படி கதவு தட்டி அப்படியே உள்ள போட்டு அப்படி கதவு சாத்திக்கிட்டேன். கதவு எங்கே இருக்கு? கதவு அப்பாவோட வயிற்றுக்குள்ள. வயிற்றுக்குள்ள கதவு இருக்கா? எப்படி வெளியே வந்த? நான் கதவு தட்டி அப்படியே பஸ் ஏறி வெளியே விட்டேன். பஸ் ஏறி வந்தியா? அப்பா வயிற்றுக்குள்ள பஸ் எல்லாம் ஓடுதா? சரி, உன்னை யாராச்சும் கடத்திட்டு போனா என்ன பண்ணுவேன்? நான் அப்படியே மிதிச்சு கொல்லிடுவேன். அப்புறம் நான் அவனோட கை இப்படி அறுத்து பட்டுருவேன். கையும் அறுத்து பட்டுருவேன். இப்படி கால் அறுத்து பட்டுருவேன். சரி, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராச்சும் தெரியாதவங்க உங்ககிட்ட வந்து முட்டாய் கொடுத்தா என்ன சொல்லணும்? எங்களோட அப்பா அம்மா வந்தா நான் மிஸ்ஸுக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். பார்த்துக்க அட்டு வெளுத்து போட்டுருவேன். பார்த்துக்க அட்டு. இனிமே நீ எங்க வீட்டுக்குள்ளே வந்த நான் அட்டு பிச்சு கழுத்தி அறுத்து போட்டுருவேன். பார்த்துக்க பேர ஒழுங்கு மரியாதை நீ வீட்டுக்கு வந்த நான் அட்டி வெளுத்து போட்டுருவேன். பார்த்துக்க எப்படி சொல்லணும்? நான் இப்போ சொன்னேன் அதே மாதிரி சொல்லணும். சூப்பர் பாப்பா. இப்போ யாராச்சும் அவங்ககிட்ட பாப்பா உனக்கு நான் நிறைய ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன், உங்க அப்பா தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு, என் கூட வா பாப்பா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவேன்? இல்ல எங்க அப்பா உங்களை கூப்பிட்டு வர சொல்ல எங்களோட அப்பா தான் சொன்னார் போன்ல. பாப்பா இப்படியே அடுத்தவங்க கூப்பிடாம போக கூடாது பாப்பா. அப்பா அம்மா கூப்பிட்டாங்கன்னு யார் கூப்பிட்டாலும் போக கூடாது பாப்பா. அப்பா அம்மா கூப்பிட்டாங்கன்னு போக கூடாது. அப்பா என்ன கழுத்தை அறுத்து பட்டுருவாரு அப்படி. அப்ப யாராச்சும் முட்டை தரேன் வா பாப்பான்னு நான் அப்படியே வண்டியில இருந்து இறங்கிடுவேன். எந்த வண்டியில இருந்து? அவரோட பைக் இருக்குல்ல அப்படியே இறங்கிடுவேன். பைக்ல எதுக்கு ஏறுற? நான் பைக்ல ஏற மாட்டேன். மை ப்ளூ கேக்கோ பேட் டச் பண்ணா பெட் டச் பண்ணா நோ நோ பெட் ஹாபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கடா பச்சோ இருந்தா அம்மா அவங்க நீ திட்டிட்டாங்க ஓடுங்கடா பச்சோ. டீச்சர் கிட்ட போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துருவேன். ஓடி போய் கம்ப்ளைன்ட். ஓகே, குட் கேர்ள்.